ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த ஜூனியர் செகண்ட் பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீட், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு பேட்ச் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான். ஈஸியான சிம்பிளிஃபைடு வேர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்சில் ஐஃபோன் கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே வந்து ஐஃபோன் வந்து அந்த அளவுக்கு தரல உங்களுக்கு, பட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்சில் என்ன ஹேண்ட் ரைட்டிங் இருந்ததோ அதே ஹேண்ட் ரைட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேட்ச்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் டைப் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எல்லா கொஷின் பேப்பரும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே எல்லாமே சிங்கிள் ரோ ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 4 ரோக்கு ஹெட்டிங் தனியாக வரும் இல்லைங்களா, ஃபஸ்ட் பேட்சில் வந்தது பாருங்கள், அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் இதில் எதுவுமே தரல. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்குமே ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சேம் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு மந்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மந்த் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்போவே சொன்னேன், மந்த் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அதால் மந்த் அப்ரிவேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறையெல்லாம் தரலை. ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அடுத்து தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ஈஸியாக தான் இருந்தது. வேர்ட்ஸ் ரொம்ப பெருசாலாம் இல்லை, மாட்ரேட்டான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு கமாஸ் வந்து இருக்குது நிறைய இடத்துல. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் ரோ ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கமாஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க செப்பரேட் பண்ணி. ஸோ நீங்கள் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகேங்களா. பட் சேஞ்சஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க, இங்கே பிஸ்னஸ் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா தொலைபேசி, அஞ்சல் பெட்டி, மந்த், டிசம்பர்ன்றது இது எல்லாமே அப்ரிவேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஈஸியாக தான் இருந்தது. உள்ள சேஞ்சஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா. தங்கள் நம்பிக்கை உள்ள ஃபஸ்ட் பேட்சில் தங்கள் நம்பிக்கை உள்ள நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்சில் தங்கள் நம்பிக்கை உள்ள அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் வந்து பார்த்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.